ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராம்குள்ளே வரீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் அல்லது இமெயில் ஐடியை கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு இருக்குது. அந்த சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அடுத்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபோன் நம்பரே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதில் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ஃபுல் நேம் உங்களோட நேமை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்னோடய நேம் தமிழ்ரெக் அப்படி சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் உங்களுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் தமிழ்ரெக் அப்படி சொல்லிட்டு வருது. இப்போ இதிலே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. சேஞ்ச் யூசர் நேம் அப்படின்னு இருக்குது. அதை கொடுத்து கூட நீங்கள் மறுபடியும் உங்கள் யூசர் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் யூசர் நேம் மறுபடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ ரெஜிஸ்டரிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் டு ஃபாலோ இதை நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, இல்லைனா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. நான் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஸ்கிப் பண்ணி விட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோ அப்படி இருக்குது. உங்கள் ப்ரொஃபைல் செட் பண்ணுறதுனா செட் பண்ணிக்கலாம். ஆட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஆட் ஏ ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஆட் ஏ ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆடியோ ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு இம்போர்ட் ஃப்ரம் ஃபேஸ்புக் டேக் ஃபோட்டோ சூஸ் ஃப்ரம் லைப்ரரி அப்படின்னு இருக்குது. நான் டேக் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிறேன். டேக் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு ஃபோட்டோவை நான் இப்போ எடுத்துக்கிறேன். எங்கிட்ட வேறு எதுவும் ஃபோட்டோ இல்லை, அதனால் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இதை நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. மேலே குறி இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துடுங்க. இப்போ உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து செட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்சோ ஷேர் திஸ் ஃபோட்டோ ஆஸ் ஏ போஸ்ட் அப்படின்னு இருக்குது. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு போஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணிவிடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் டிசப்பிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகாது. எனபிள் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எடுத்த இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு போஸ்ட்டாக அப்லோட் ஆகிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே சேஞ்ச் ஃபோட்டோ அப்படி இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் மறுபடியும். ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துடுங்க. இப்போ அடுத்து வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐடிஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஃபைன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த குறியை நான் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறேன். இப்போ உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடிக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு ஃபோட்டோவாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ரீல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீல்ஸை கிளிக் பண்ணி இது போல் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கூட ரீல்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ப்ரொஃபைல் இது. உங்கள் ப்ரொஃபைல் எடிட் ப்ரொஃபைல் அப்படி இருக்குது. அந்த எடிட் ப்ரொஃபைலை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எடிட் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்லி உங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி நேமு, யூசர் நேம் இருக்குது. உங்கள் நேமை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து வெப்சைட் இருக்குது. நீங்கள் ஏதாவது யூடியூப் வெப்சைட்டோ இல்லை வேறு எதனா வெப்சைட் கூட நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் யூடியூப் சேனல் URL லிங்க்கு அது போல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பயோ இருக்குது. உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் அதில் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.